ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீங்கள் வாழ பிறந்திருக்கிறீர்கள். வாழ்வை அனுபவித்து வாழ வேண்டும். அதற்கு தடையாக உள்ள கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வேறு விதமான சூழல்களையும் நீக்கி எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம். என் விருப்பம் உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைக்கு வர வேண்டும் என்றால் நான் உங்கள் மனதில் இருக்க வேண்டும். பாபா என் மனதில் இருப்பதை எப்படி அறிந்து கொள்வது என நீ கேட்கலாம். எந்த மனதில் அமைதியும் சாந்தமும் நிலவுகிறதோ, எந்த மனம் எப்போதும் அன்பில் நெய்கிறதோ, எந்த மனம் எப்பொழுதும் பொறுமை காக்கின்றதோ, எந்த மனம் அனைத்தையும் சகிக்கின்றதோ அந்த மனதில் பாபா இருக்கிறார். சில நேரங்களில் கஷ்டம் கலங்கச் செய்யும், வேதனை திகைக்க வைக்கும், பிரச்சனைகள் மூழ்கடிப்பது போல தெரியும். ஆனால் திகைக்கக்கூடாது. எதையும் முன் ஜென்மத்து வினை என எடுத்துக்கொண்டு இனி வரும் நாட்களில் நன்றாக இருப்பதற்காக இந்த நிலையை பாபா தருகிறார் என ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாபா எனக்கு எதையும் செய்யவில்லை என கதறி அழுத நாட்கள் உண்டு. அழுத நாட்கள் முடிந்து போகும். ஆனந்தமான காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது. மரம் இலைகளை உதிர்க்க ஆரம்பித்து மொட்டையாகி நின்றால் மரம் பட்டுவிட்டது என நாம் பதறுவதில்லை. இது இலையுதிர் காலம். இனி வசந்த காலம் வரும் என்பதை நினைத்து காத்திருப்போம். இந்த துன்ப நாட்கள் முடிவுக்கு வந்து உங்களுக்கு இன்பம் சேரப்போகிறது. அன்றைக்கு நீங்கள் தகுதியாக இருப்பதற்காக இந்த கஷ்டம் என்ற பயிற்சி உங்களுக்கு அளிக்கப்படுகிறது. பாபா எப்படி முழுமையானவரோ அப்படியே நீங்களும் முழுமையான தன்மையுடையவர்கள். அவரே முழுமையை நோக்கி உங்களை அழைத்து செல்வார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. கர்மாக்களை குறைத்து கொள்ள வழி அதை தைரியமாக அனுபவிப்பதேயாகும். நீங்கள் எப்போதும் என்னை நினைத்து கொண்டிருந்தால், என்பால் நம்பிக்கை கொண்டிருந்தால் அதை அனுபவிக்கும் சக்தியை நான் கொடுக்கிறேன் உங்களுக்கு. அது துன்பம் என்ற எண்ணம் உங்களில் ஏற்படாமல் நான் செய்கிறேன். உன்னில் இருக்கும் நானே அதை சுமக்கின்றேன். என் பக்தனாகிய உனக்கு பொறுமையும் நம்பிக்கையும் மிகவும் அவசியம். நீ என் மீது நம்பிக்கை இழக்காமல் பொறுத்திரு. உனக்காக நான் உன் சுமைகளை தாங்கிக் கொண்டிருக்கிறேன். எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லிவிடு, நான் அதை பூர்த்தி செய்வேன். உனக்கு பிறவியிலேயே உதவு மனம் உண்டு. எப்போதும் ஓடிப்போய் உதவுவாய். ஆனால் உனது கஷ்டங்களை பங்கு போட யாருமே முன்வரவில்லை. அப்படி இருந்த போதிலும் உனது எண்ணங்கள் அனைத்தும் மாறவில்லை. ஏனென்றால் ரசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னை போல் யாருமே இல்லை. கொடுத்து பழக்கம், வருந்தி பழக்கமில்லை. கடுமையான துன்பத்தில் கூட அனைத்தையும் தாங்கிக் கொள்ள நினைக்கிறது உன் மனம். நான் இருக்கிறேன் என்று தைரியமாக முன் நின்று பேச துடிப்பாய். ஏன் இப்படி நீ துடிக்கிறாய்? நீ கடந்து வந்த பாதைகள் பல உண்டு. வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்தது அனுபவிக்க முடியாமல் அனைத்தையும் இழந்து மீண்டும் ஏறி வந்த பாதையை தேடி வந்திருக்கிறாய். உனது விடாமுயற்சி, குறிக்கோள்கள், இடைவிடாது நீ வினவும் என் நாமம், என்னை பற்றி முழுமையாக எடுத்துரைத்தல் எனது இப்படி செய்து கொண்டே இருக்கிறாய். எந்த சூழ்நிலையிலும் கவலை வேண்டாம், கலங்காதே. நான் உன்னை பாதுகாப்பேன். உண்மையான பக்தி ஒன்றே வாழ்க்கையில் மேலே வருவதற்கான அறிகுறி. உனது பூர்வ ஜென்ம சாபக்கேடுகள் இப்போது அனைத்தையும் நான் விளக்கி நீ இழந்தது அனைத்தும் மீண்டும் உனக்கு தேவைப்படும் காலகட்டத்தில் உன்னை தேடி வந்தடையும். காத்திரு. உன் வாயிற்கதவை தட்ட விரைவில் நான் வருவேன். அப்பா, நான் இருக்கிறேன். கலங்காதே. உன் வாழ்வு என் கையில். வசந்தம் வரும் உன் வாழ்வில். என்னை நம்புபவர் ஒருபோதும் தோல்வியடைவதில்லை. எவ்வளவு கடினமான சூழ்நிலை இருந்தாலும் அவர் எப்போதும் சூழ்நிலையிலிருந்து வெற்றிகரமாக வெளியே வருகிறார். அவருடன் இருப்பது நான். அவர் எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில் என்னை ஒரே ஒரு முறை சாய்ராம் என்று அழைத்தாரோ அந்த நொடியே நான் அவருக்கு அருகில் இருக்கிறேன். ஆனால் அவருக்கு அது தெரியாது. எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் அவருக்கு துணை புரிய நான் வருவேன் என்பதை நீங்கள் முழுமையாக நம்ப வேண்டும். முழுமையாக நம்பினால் மட்டுமே என்னுடைய உதவி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். நான் இருக்கிறேன். எதற்காகவும் நம்பிக்கையையும் பொறுமையையும் நீ எப்பொழுதும் இழக்காதே. நம்பிக்கையோடு முயற்சி செய். நம்பிக்கையோடு என்னை வணங்கு. எது வந்தாலும் அதை நேருக்கு நேர் சந்தித்து அதை துணிச்சலுடன் தாண்டி செல்லும் மனது இதற்கு முன்னன் உன்னிடத்தில் இருந்ததா என்று யோசித்துப்பார்.
இப்போது உன் பாதையில் நீ உன் வெற்றிக்கு தனியாய் உழைக்க தொடங்கிவிட்டாய். இனிமேல் நீ சந்திக்கும் வெற்றி கொண்ட அனைத்தும் நேர்முகம்தான். தடைகளை தகர்த்து உன் தடயங்களால் உன் வாழ்க்கையை வெற்றியாய் அமையப் போகிறது. எதற்கும் வருந்தாதே. உன்னை அழுத்தும் அனைத்தையும் தூர எறிந்து நடைபோடு. உன் வாழ்வில் நீ பார்த்த சில விஷயங்கள் உன் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது. அதையொட்டி மனதளவில் உள்ள பாதிப்பு தான் உன் எண்ணங்களாய் வெளிப்படுகிறது. உன் ஆதங்கம் எனக்கு புரிகிறது. உன்னை எப்படி மாற்றிக்கொள்வது, ஏன் இந்த நிலை எனக்கு மட்டும் என்று நீ விடும் கண்ணீர் அனைத்திற்கும் என்னிடம் பதிலிருக்கிறது. ஆனால் அவற்றை உண்மையான மனதோடு ஏற்றுக்கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வருவதில் உன் பிடிவாத குணம் தெரிகிறது. இந்த யுத்த காலத்தில் 2 பக்கமும் நீதான் நிராயுதபாணியாக நிற்கிறாய். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் மகாபாரதத்தில் நிகழ்ந்தது. கிருஷ்ணனுடைய அவதாரம் வெளிச்சமாக தோன்றியது தெரிய வந்தது. அதை போலத்தான் உனக்கும் வாழ்க்கையின் களம். உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு. நீ நன்றாக ஜெயமாக வாழ்வாய். நான் இருக்கையில் நீ எதற்காகவும் பயப்படாதே. வாழ்க்கையில் சிலர் உன் மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாய் இருப்பார்கள். சிலர் உன் மனதிற்கு பாடத்தை புகட்டி அனுபவத்தை உனக்கு பரிசித்துள்ளார்கள் என்று நினை. அவர்கள் உன்னை காயப்படுத்தினால், உனக்கு துரோகம் செய்தார்கள், உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் என்ற சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டால் அமைதியாக இரு. உன்மேல் படர்ந்துள்ள கர்மா என்ற தூசியை அவர்கள் துடைத்து எடுக்கிறார்கள் என்று அர்த்தம். அந்த காலத்திலிருந்து யாரும் தப்புவதில்லை. எல்லோரும் அது மாதிரியான சூழ்நிலைகளை சந்தித்துதான் ஆக வேண்டும். நீயும் தலை நிமிர்ந்து இருக்கும் காலத்தில் நுழைந்து விட்டாய். எது வந்தாலும் அது நேருக்கு நேர் சந்தித்து விடு. நீ நல்லதை நினை, நல்லதை பேசு, நல்லதை செய். எதிர்மறை எண்ணங்களோ எதிர்மறை பேச்சுக்களோ உனது வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அவநம்பிக்கையை உண்டாக்கும் எந்த பேச்சுக்கும் உன மனம் இடம் தர வேண்டாம். அனைத்தையும் செய்கிற நான் இருக்கும்போது எல்லாம் சுபமாக நடக்கும் என நினை. நான் அனைத்தையும் உனக்கு மாற்றுவேன், ஏமாற்றுவேன் என எப்போதும் நினைக்காதே. என் சொற்படி நடந்தால் உன் வாழ்க்கை சொர்க்கமாக மாறும். நீ சொன்னதெல்லாம் நடக்கும். துன்பத்தின் பிடியிலிருந்து விலகி இருப்பாய். நானும் உனது கடவுளாக இருந்து ஜென்ம ஜென்மமாய் உன்னை காப்பாற்றுவேன். நேரம் வரும்போது மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை நான் சொன்னதை மனதில் வைத்து பயிற்சி செய். அனைத்து மங்களங்களும் உனக்கு உண்டாகும். சிம்மாசனத்தில் வைத்து அழகு பார்க்கும் உன்னை எப்படியெல்லாம் வைத்து அழகு பார்க்க ஆசைப்படுகிறேன் தெரியுமா? நீ எனக்கு ஏற்றும் ஒவ்வொரு விளக்கிற்கும் நான் கடமைப்பட்டுள்ளேன். தைரியமாக செல். உன்னை வழிநடத்துவது நான். உனக்கு சாதகமாக இந்த சூழ்நிலையை மாற்றித் தருகிறேன் என்று உனக்கு நான் உறுதி செய்கிறேன். குரு பக்தியை மேலும் வலுப்படுத்த மிக சிறந்த சாதனை யாதெனில் குருவின் சரிதத்தை தினமும் பாராயணம் செய்வது. பாபாவின் மீது அதீத அன்பு கொள்ளும் பக்தர்கள் தினமும் ஒரு அத்தியாயம் அல்லது ஒரு பக்கம் அல்லது ஒரு வரியாவது ஸ்ரீ சாய் சச்சரிதம் படியுங்கள். மிக விரைவில் நமக்கு நன்மை கிடைக்கும். குழந்தையே, நீ வாழ்க்கை என்னும் பெருங்கடலில் வாழ்கிறாய் என்பதை மறவாதே. உன்னை நோக்கி வரும் அனைத்துமே ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. அவற்றை தான் நாம் விதி என்போம். உன் வாழ்க்கையில் விதி என்பது நல்லதோ கெட்டதோ, உன் வாழ்நாளில் தினம் தினம் அசைகின்ற அசைவு கூட அது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டதாய் இருக்கும். அப்படி இருக்கையில் ஒரு பக்கம் விதி, இன்னொரு பக்கம் கர்ம வினை. இவை இரண்டும் தான் இன்று ஏற்பட்டுள்ள உன் சூழ்நிலைகளுக்கு காரணம். இவற்றிலிருந்து நீ மட்டுமல்ல, எவரும் தப்ப முடியாது. ஆனால் நீ என் பார்வைக்கு திரும்பினால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து சிக்கல்களிலிருந்தும் உன்னை காப்பேன். உன்னுள் இருக்கும் நான் என்ற கேள்விகளுக்கு நீ எந்த நேரத்தில் என் சாயப்பா என்று அர்த்தம் கண்டாயோ அப்போது முதல் நீ முக்தி என்ற ஞானத்தின் மீது சவாரி செய்ய போகிறாய் என்று அர்த்தம். மேலே நான் சொன்ன அந்த 2 பேர் யார் என்றுதானே நீ யோசிக்கிறாய்? அது உன் மனமும் புத்தியும் தான். இவற்றை ஜெயித்தால் நீ வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்து விட்டாய் என்று அர்த்தம். உனக்கான வெற்றி காலம் இதோ இன்று முதல் இப்போது ஆரம்பித்து விட்டது. உன் இப்போதைய சூழ்நிலையை கண்டு துவளாதே, கலங்காதே, நம்பிக்கையை இழக்காதே. கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள். இனி உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும்.
உன் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். உன் துயரங்கள், வியாதிகள், கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும். கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறும். செல்வம் பெருகும். உனது வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கே நான் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன். துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று புலம்பாதே. உன் பாரத்தின் பெரும் பகுதியை நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன். உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன். உனக்காக நிழலாக என்றும், உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் அப்பா நான் உனக்கு துணை நிற்பேன். மனதையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் செயல்படுத்த பழகிக்கொள். அவ்வாறு நீ உன் வாழ்வில் செயல்பட துவங்கினால் உன்னுடைய துக்கங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும். அனைத்து துன்பங்களும் விலகும். உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை நீ நம்பு. என் குழந்தையாகிய நீ எதற்கும் பயப்பட வேண்டாம். எல்லாம் நீ விரும்பியது போல் நல்லதாகவே நடக்கும். இது உன் அம்மாவாக அப்பாவாக இருக்கும் இந்த சாயப்பாவின் சத்திய வாக்கு. எல்லா மங்களங்களும் உனக்கு விளையும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே. உனக்கு நல்ல எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. புண்ணியங்கள் அனைத்துக்கும் தலையாயது நன்றி பாராட்டுவது. பாவங்கள் அனைத்துக்கும் தலையாயது நன்றி மறப்பது. தக்க சமயத்தில் செய்த உதவிக்கு நன்றியை கன்றவனுக்கு ஒரு பிராயச்சித்தமும் இல்லை. நம்மை பெற்று வளர்த்த அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம், கண்கண்ட தெய்வம். அவர்களுக்கு செய்யும் பணிவிடைகளை நீ செலுத்த வேண்டிய முதன்மை நன்றி கடன். ஏனெனில் அதன் நன்மை கடலினும் பெரிது. தள்ளாத காலத்திலாவது நீ அவர்களின் மனம் மகிழும்படி நடந்து கொள்ள வேண்டும். நீ என்னதான் தான தர்மம் செய்து வந்தாலும் அவர்களை நல்லபடியாக வைத்து கொள்ளாவிட்டால் நீ எதிலும் வெற்றி பெற முடியாது. உன் உன்னை அன்பிற்கு கட்டுண்டவர்களை தவிர வேறு எவரின் அசட்டு பேச்சுகளுக்கும் மனதில் இடம் கொடுத்து விடாதே. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு தக்க சமயத்தில் உதவி புரிந்தவர்களை உதாசீனப்படுத்தாதே. ஏனென்றால் இது நாடகம் நிறைந்த நரிகள் வாழும் உலகம். இது நல்லவர் யார், கெட்டவர் யார் என நிதானமாக யோசித்து செயல்படு. நான் உன்னோடு இருக்கிறேன். பயப்படாது இரு. பலம் கொண்டு திடமான மனதோடு இரு. உன்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டேன். நீ கலங்காதே. எது வந்தாலும் நீ கலங்காதே. சோதனையை தருகிற நான் அதை தாங்கும் சக்தியையும் தப்பிக்கிற வழிகளையும் உருவாக்கி அளிப்பேன். நீ நன்றாக நிம்மதியாக தூங்கி பல நாட்கள் ஆகிவிட்டன அல்லவா? இதோ உனக்கான வேலைகள் முடிந்துவிட்டது. சீக்கிரமாக உன் வாழ்வில் வசந்த காலம் பிறக்கப் போகிறது. அதை அனுபவிக்க நீ தயாராக இரு. உன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருக்க தயாராக இரு. உன் குடும்பத்தில் நானும் வருவேன். உன் குடும்பத்துடன் நானும் ஒருவராக இருப்பேன். மகிழ்ச்சியாக என்னை ஏற்றுக்கொள்வாயா? என் அன்பு குழந்தையே, நீ என் பார்வைக்கு திரும்பியதால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து சிக்கல்களில் இருந்தும் உன்னை விடுவித்து கொண்டு வருகிறேன். உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் உன் தந்தை சாய்தேவா, துவாரகமாயி தாயுமாகிய நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகல மாட்டேன். உன்னில் எப்போதும் நான் இருப்பேன். உன்னுள் இருக்கும் நான் என்ற கேள்விகளுக்கு நீ எந்த நேரத்தில் என் சாயப்பாவே எல்லாம் என்று நீ உணர்ந்தாயோ அப்போதே நான் உனக்கு அடிமையாகிவிட்டேன். நீ எப்போதும் மகிழ்வுடன் வாழத்தான் நான் ஆசைப்படுகிறேன். நீ எனது மசூதிக்குள் கால் எடுத்து வைப்பது எதை போன்றது என்று தெரியுமா? ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி கோட்டனை தொடுவது போன்றது. இந்த மசூதியில் காலை வைத்த உடனே அது உன்னை உடனே அரவணைத்து உனக்கு தேவையான அனைத்தையும் செய்ய ஆரம்பித்து விட்டது. இந்த மசூதியில் நீ கால் பதித்த உடனேயே உன் துன்பங்கள் அனைத்திற்கும் முடிவு வந்துவிட்டது. இங்கே எந்த கிரகத்திற்கும் வலு கிடையாது. அவை செயலிழந்து விடுவதால் உனக்கு உடனே ஆரோக்கியமும் க்ஷேமமும் தாய் வீட்டு பரிசாக உனக்கு அளிக்கப்படுகிறது. எனது உதி மிகவும் சக்தி வாய்ந்தது. அது எனது யோக சக்தி என்பதை உணர்ந்து பயன்படுத்துகிறவர்களுக்கே நல்ல பலன் தரும்.
உன்னை போல என்னையே சிந்தித்து எனக்காக தன்னையே அர்ப்பணித்து உண்மை அன்புடன் என்பால் வயமாகிறவர்களுக்குத்தான் நான் பலன் தரக்கூடிய கற்பக தருவாக காமத்தேனுவாக இருக்கிறேன். மற்றவர்களுக்கு நான் ஒரு உதவாக்கரைதான். அர்ஜுனனிடம் அவன் தனது உறவுகளை எதிர்த்து போரிட தயங்கிய போது விஸ்வரூபத்தை காட்டி இவர்களை நான் ஏற்கனவே கொன்றுவிட்டேன், நான் கொன்றதை தான் நீ கொள்கிறாய் என்று விளக்கிச் சொல்லி அவனுக்கு விஷயத்தை புரிய வைத்தது போலத்தான் நீ மலை போல நினைத்திருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் ஏற்கனவே தீர்த்துவிட்டேன். எத்தனை முறை சொன்னாலும் நீ அந்த பயத்திலேயே இருப்பதால் தீர்ந்த பிரச்சனையை தீர வேண்டும் என தொடர்ந்து வேண்டிக் கொண்டிருக்கிறாய். இனி வரப்போவதெல்லாம் உனக்கு வசந்த காலங்கள். வாழ்வில் நீ எதையெல்லாம் நிரந்தரமென யாரை எதிர்பார்க்கிறாயோ அவர்களால் உனக்கு நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன். அவையெல்லாம் பஞ்சு மெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்களைப் போல குத்தி கொண்டிருந்தவை, கண்களில் கைப்பிடி மண் விழுந்ததைப் போல உறுத்து கொண்டிருந்தவை. இந்த காலங்களே மாறிவிட்டன. இனி உனக்கு வருவதெல்லாம் வசந்த காலங்களே. கவலைப்படாதே குழந்தையே, நான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக பல முறை உன் கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்தேன். இக்கட்டான நேரங்களிலெல்லாம் உன் உடனிருந்து உன்னை காப்பாற்றினேன். நீ கூப்பிட்ட நேரத்திலெல்லாம் பதில் குரல் கொடுத்தேன். உன் பிரச்சனைகள் ஒன்றும் உன்னை செய்துவிடப் போவதில்லை. பெரிய துன்பம் எதுவும் இனி உனக்கு வந்துவிடப் போவதில்லை. விரைவில் நீ கேட்ட யாவற்றையும் என்னை நினைத்து கொண்டு மகிழ்ச்சியுடன் நிம்மதியுடன் நீ அனுபவிக்க இருக்கிறாய். கேட்ட வரத்தை உனக்கு அளிக்க நான் தயாராக இருக்கிறேன். அதை பெறுவதற்கு நீ தயாராக இரு. எல்லாம் உனக்கு விரைவில் கிடைக்கப் போகிறது. அந்த நல்ல செய்தியை உன் செவி குளிர உன் மனம் குளிர கேட்டு அகமகிழ். என் பக்தனின் அன்பே எனக்கு உயிர். நான் பக்தர்களின் அடிமை. அவர்களுக்காகவே நான் இருக்கிறேன். பக்தர் அழைக்கும் போதெல்லாம் அங்கேயே அப்பொழுதே நான் உனக்கு உடனே அருள் புரிவேன். உன் வாழ்க்கையில் பாதைகள் கரடு முரடாய்த்தான் இருக்கின்றன. அந்த பள்ளங்கள் வருவதற்கு முன்பு உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் உனக்கு தெரிந்திருக்காது. அந்த பள்ளங்கள் உன்னை யார் என உனக்கு உறுதி செய்யும் இடமே அந்த பள்ளம். அந்த இடத்தில் போராட்டங்களை சந்திக்கும் போதுதான் உன் மன உறுதி, தைரியம், பலம், தன்னம்பிக்கை, எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் இருக்கிறதா என்று உன்னை அடையாளம் காண வைக்கும் அந்த இடம். அதே மாதிரி அந்த பள்ளங்கள் தாண்டி விட்டாய் என்றால் நீ ஜெயித்து விட்டாய் என்று அர்த்தம். வாழ்க்கையில் நீ ஜெயிக்கப் போகிறாய். உன் வாழ்க்கை என் கையில் தான் இருக்கிறது. நீ அதில் பத்திரமாக உள்ளாய். உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் சுமக்கின்றேன். ஆனால் நீ யாரையும் நினைத்து பயப்பட தேவையில்லை. எல்லோரும் என் பாதுகாப்பில் பத்திரமாக இருக்கிறார்கள். நீயும் உன் குடும்பமும், ஏன் உன் வம்சாவளியே இதற்கு மேல் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. எல்லா பொறுப்பையும் நான் சுமக்கிறேன். எல்லாவற்றையும் என் கைகளில் தாங்கி நிற்கிறேன். கவலைப்படாதே, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.